السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மையெல்லாம் இருளில் இருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த, நாம் எல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய, நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியங்கள், தபா தாபியங்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து மரணித்த, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் பேரருளும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே நாம் கேட்கக்கூடிய அறிவுரைகள், நமக்கு சொல்லப்படுகிற அறிவுரைகள், ஜுமாவுடைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் எதை வலியுறுத்துகிறதோ அதை ஒட்டியதாகத்தான் எல்லா அறிவுரைகளும் அமைந்திருக்கும். அதை தாண்டி சொல்லக்கூடியவர் எந்த ஒரு தன்னுடைய சொந்த கருத்தையும் சொல்ல இயலாது. தன்னுடைய கவலைகளை அவர் பேச இயலுமா என்றால் பேசுவதற்கு நேரம் கிடையாது. பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை கூட்டி அவர்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள் என்றால் ஏதோ மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற செய்தியைத்தான் சொல்ல போகிறார்கள், ஏதோ மக்களுக்கு உபதேசம் செய்ய போகிறார்கள் என்பதை கூடியிருக்கிற மக்கள் எல்லாம் உணர்ந்து கொள்வார்கள். சில செய்திகளை நீங்கள் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கரந்தங்களில் பார்க்க இயலும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேள்வி கேட்டு பதிலை சஹாபாக்கள் அறிந்திருந்தாலும் கூட எங்களுக்கு அது பற்றி தெரியவில்லை என்று பதில் சொல்லுவார்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு சொல்ல போகிறார்கள், ஏதோ மாற்றம் அதில் இருக்கலாம் என்று பயந்தவர்களாக அது குறித்த ஒரு சிந்தனையோடு சில பதில்களை முன்வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில கேள்விகளை முன்வைப்பார்கள். இது குறித்து சொல்லுங்கள், இதை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், மனித ரூபத்தில் கேட்பார்கள். அப்படி கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் ஈமான் என்றால் என்ன, ஒமல் ஈமான். முஸ்லிமிலே நீங்கள் 9வது இலக்கத்தில் பார்க்கலாம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் குறித்து விளக்குகிறார்கள். அன்துமினு பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொள்வது, வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது, வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ துமின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஒரு 6 அடிப்படைகளை சொல்லி இதை ஒருவர் நம்பிக்கை கொள்வதுதான் ஈமானுடைய அம்சம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்தில் யாருக்கும் எந்த ஒரு குழப்பமோ, ஒரு வேறுபாடோ, ஒரு கருத்து மாறுபாடோ நம்மிடத்தில் இல்லை, வந்துவிடவும் கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல்களை நம்புகிற விஷயத்தில் நம்மிடத்தில் குழப்பம் உண்டா,
ஆதம் நபி வந்தார்களா இல்லையா என்பதில் சந்தேகம் யாருக்குமே இல்லை, வரவும் கூடாது. குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தூதர்கள் வருவார்களா? வரமாட்டார்கள். காத்தமுன் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இப்ப நபிமார்கள் குறித்த நம்பிக்கையும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாகத்தான் இருக்கிறது. நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் குறித்த சிந்தனை எப்படி எப்படி நமக்கு திருமறை குர்ஆன் வேதமாக வழங்கப்பட்டதோ அதே போன்று ஏராளமான நபிமார்களுக்கும் வேதங்கள் வழங்கப்பட்டது. அதில் எந்த ஒரு கருத்து மாறுபாடும் நம்மிடத்தில் இல்லை. அந்த நம்பிக்கையிலும் நாம் உறுதியாகத்தான் இருக்கிறோம். மலக்குமார்கள் குறித்த அந்த நம்பிக்கை நமக்கு சந்தேகம் உண்டா? மலக்கு என்னை விசாரிப்பார், மலக்குதான் எனக்கு கருவில் விதியை எழுதினார், என்னை வலப்புறமும் இடப்புறமும் அமர்ந்து பாதுகாக்கிற மலக்கு தற்போது இல்லாமல் போய்விட்டார் என்ற ஏதேனும் சந்தேகம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லவே இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதை சலிப்பின்றி அல்லாஹ்வுக்கு பணி செய்யக்கூடிய வேலையை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மலக்குமார்கள் குறித்த அந்த நம்பிக்கையிலும் நம்முடைய உறுதி ஆழமாகத்தான் இருக்கிறது. விதியை பற்றிய நம்பிக்கையை நீங்கள் சற்று எடுத்து பாருங்கள். அவ்வப்போது அங்கும் இங்குமாக அலைபாயும். ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாமோ, அந்த விதி சார்ந்த விஷயங்களிலும் சில மனிதர்கள் குழப்பம் கொள்வார்கள். ஆனால் திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லிவிட்டது, வமா ஆத்தாக்குமுர் ரசூல் ஃபஹுதுஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு விதியை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை அல்லாஹ் ஒரே ஒரு வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான். லிகைலா தஸவ் அலா மா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும். ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தாம் கூச்சிராத. ஒருவேளை போயிருச்சு, நீ ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வச்ச, ஆசைப்பட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த எல்லாம் கைவிட்டு போயிருச்சு, அதனால கவலைப்பட்டு அப்படியே முடங்கிறாத. அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்திய விதி அது. அதே நம்ம நம்பிக்கையோட தான் இருக்கிறோம். எனக்கு எந்த ஒரு நன்மை நடந்தாலும் அல்லாஹ் நானது தாங்க, எனக்கு எந்த ஒரு தீமை நடந்தாலும் அல்லாஹ் நானது தாங்க. இப்படி நம்ம நிறைய பேரை வாக்குகிறோம். ஆனா இப்படித்தான் நம்பிக்கை இருக்க வேண்டும். இது விதி குறித்த நம்பிக்கை. இந்த 5 விஷயத்தை நம்பி இருக்கிற நாம் மறுமை குறித்த நம்பிக்கையில் எந்த அளவிற்கு இருக்கிறோம்? 5 விஷயத்துல குழப்பம் இருக்குதா? அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை யாரும் எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கான நம்பிக்கை அல்லாஹ் இப்போது தந்திருக்கிறான், இறுதி வரைக்கும் தர வேண்டும். தூதர் குறித்த நம்பிக்கையும் அப்படித்தான், குர்ஆன் குறித்த நம்பிக்கையும் அப்படித்தான், மலக்குமார்கள் குறித்த நம்பிக்கையும் அப்படித்தான், விதி குறித்த நம்பிக்கையும் அப்படித்தான். இந்த அதே வரிசையில் இருக்கிற மறுமை குறித்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் எப்படி பதியப்பட்டிருக்கிறது? எத்தனையோ உரைகளை கேட்கிறோம். நீங்கள் வாரந்தோறும் ஜும்மாவுடைய உரைகளில் கேட்கிற எல்லா பிரதானமான குர்ஆன் வசனங்களும் எதை முன்னிறுத்தி பேசுகிறது? அல்லாஹ் எதை சொல்ல வர்றான்? எவ்வளவோ உரைகளை கேட்டிருக்கிறோம், எவ்வளவோ திருமறை குர்ஆனுடைய வசனங்களை படிக்கிறோம், எத்தனையோ நபிமொழிகளை பிறருக்கு நாம் ஷேர் செய்கிறோம். இதனால் நான் எதை பறைசாற்றுகிறேன்? அல்லாஹ் எனக்கு சொல்ல வருகிற கருத்து என்ன? எல்லாம் மறுமையை பேஸ் பண்ணதுதான். எடுத்து பாருங்க. நம்மள நிறைய பேருக்கு உள்ளத்துல ஒரு ஓரத்துல இருக்கிற அவநம்பிக்கை என்னன்னா, மறுமை நாள் இப்ப வாங்க வரப்போகுது, மறுமை நாள் வர்றதுக்கு என்ன நாள் இருக்குதானே, அல்லாஹ் என்ன மறுமை இப்பயே கொண்டு வந்துருவானா, கொண்டு வர்றது கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஓரத்துல ஒரு நம்பிக்கை இருக்கும் தானே. அது அந்த மனசு என்ன சொல்லுதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 அடையாளம் சொன்னாங்களே, பெரும் புகை ஏற்படும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தஜ்ஜால் வருவான், அதிசய பிராணி வரும், இப்படின்னு 10 அடையாளங்கள் இன்னும் நடக்கவே இல்லையே. அது நடப்பதற்கே நாள் இருக்கிறதே. அதுவெல்லாம் நடந்து முடிந்தால் தானே மறுமை நாள். அப்ப இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்முடைய உள்ளம் நமக்கு நாமே சில வாதங்களை பேசி உள்ளத்தை ஆசுவாசப்படுத்துகிறோம். இல்லை, அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன். உள்ளத்தை அறிந்த அல்லாஹ் பேசுகிறான். வமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹில் பஸர் அவ் ஹுவ அக்ரபு. மறுமை நாளை நான் எப்படி கொண்டு வருவேன் தெரியுமா? அல்லாஹ் பேசுகிற வசனம், அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற ஒரு உதாரணம். பொதுவாகவே மனுஷனுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டோம்னாலே கொஞ்சம் பயம் வந்துடும். வண்டியில மெதுவா போடா கேட்க மாட்டான். 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் என் கண்ணு முன்னாடி வேகமா போனா தலை நசுங்கி மூளை வெளியே வந்து சுபானல்லாஹ் பார்க்கும் போதே இப்படின்னா கொஞ்சம் மடி, அல்லாஹ் எனக்கு காப்பாத்தணும்னு 80ல போறவன் 40ல போவான். ஏன்? ஏதோ ஒரு உதாரணம். அவனுடைய உள்ளத்தை பதிய வைக்கிற சில உதாரணங்களை சொல்வதன் மூலம் மனிதர்கள் மாறுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிற உதாரணத்தை கவனியுங்கள். மறுமை நாளை நான் எப்படி கொண்டு வருவேன் தெரியுமா?
ஒருவர் உங்களில் கண்களை சிமிட்டுகிறார், கண் அப்படி மூடி திறக்கிறேன், அல்லது அதை விட நெருக்கத்திலோ மறுமையை வைத்திருக்கிறோம். என்ன நினைக்கிறேன்? மறுமை நாள் இப்ப வாங்க வரப்போகுது, மறுமை நாளை அல்லாஹ் கொண்டு வருவதற்கு நாட்கள் இருக்கு நினைக்கிறியா? ஒன்னறியாமே உங்களுடைய வார்த்தைகள் சொல்லாவிட்டாலும் செயல்பாடுகள் அப்படித்தானே. செயல்பாடுலாம் எப்படி இருக்கு? மறுமைக்காக இல்லை. மறுமை மறுமை என்று நாம் பேசிக்கொண்டு பல பேர் போகலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? மறுமை நம்பிய செயல்பாடுகளாக இருக்கிறதா? அல்லாஹ் மறுமை நாளை கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள்ளாக வைத்திருக்கிறேன் என்று என்னை எச்சரிக்கிறானே, அந்த எச்சரிக்கை உணர்வோடு பயணிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 அடையாளங்களை பட்டியலிட்டு சொன்னார்களோ அதே நபிகளார் தான் சொன்னார்கள், நானும் மறுமை நாளும் எப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? 2 விரல்களை சுட்டி காட்டி சொன்னார்கள், நானும் மறுமை இப்படி வந்திருக்கிறோம் பால். 1445 உட்கார்ந்து இருக்கும் ஹிஜ்ரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 மரணித்தார்கள். ஏறத்தாழ 1435 வருடங்கள் கழிந்து விட்டது. இன்றைக்கு வரைக்கும் மறுமை பார்க்கவில்லை. ரசூல்லா சொன்ன கேப் இவ்வளவுதாங்க. இதை தாண்டி ரசூல்லா ஒன்னையும் சொல்லல. நானும் மறுமை இப்படி நெருக்கத்துல வந்திருக்கிறோம் தாங்க சொல்லிட்டு போய் 1000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் மறுமை நான் பார்க்கவில்லையே, அல்லாஹ் மறுமை எவ்வளவு நெருக்கத்தில் வைத்திருக்கிறான் என்ற சிந்தனையை இந்த உதாரணம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள். மறுமை நாள் குறித்து சில அடையாளங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சிறு அடையாளங்களாக சொன்னார்கள். இதுவெல்லாம் நிகழ்ந்து விட்டால் மறுமைக்கு மிக நெருக்கத்தில் வந்து விட்டீர்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சிறு அடையாளங்களாக சொன்னார்களோ அதில் 90% அடையாளத்தை நாம் கடந்து விட்டோம். கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவர் மறுமை நாளை பற்றி கேட்கிறார். பொதுவாக ரசூல்லாட்ட மறுமை நாளை பத்தி கேட்டாலே ரசூல்லா டென்ஷன் ஆயிடுவாங்க. மறுமைக்கு நீங்க என்ன சேர்த்திருக்கிறீங்க? மறுமைக்கு உங்கள்ட்ட அமல்கள் இருக்குதா? போதுமான அமல்களை சேர்த்து விட்டீர்களா? அப்படின்னு ரசூல்லா கோவப்பட்டு முகமெல்லாம் சிவந்து பேசுவார்கள். அப்படி இருந்த ரசூல்லா மறுமை குறித்து கேள்வி கேட்கப்படுகிறது. ரசூல்லா மறுமை நாள் எப்ப வரும்? அப்ப ரசூல்லா பதில் சொல்றாங்க, உங்களிடத்தில் அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டு அந்த அமானிதங்கள் பால்படுத்தப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்க. ஒரு அமானிதத்தை கையில கொடுத்து கையில கொடுக்கணும்ல, சொல்லுனே அமானிதம் இருக்குல்ல, ரகசியம் ஒரு அமானிதமா இல்லையா? ஒரு ஆள்கிட்ட சொல்லுவோம், பாய் கொஞ்சம் அமானிதமா வச்சுக்கிறேன். எவர் அமானிதம் சொல்லி நைட்டு தூங்க போனாரோ காலையில ஃபஜ்ருக்கு வந்து முழிச்சு பள்ளியில நிற்கும் போது அந்த அமானிதம் அவர்கிட்டே வந்து நிக்குது. அமானிதமா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறேன். நடக்குதா இல்லையா? கொடுக்கப்பட்ட பொருட்கள் எப்படி, சொல்லப்பட்ட சொற்கள் எப்படி, ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் எப்படி, எந்த அளவுக்கு பெற்றோர்களாக இன்றைக்கு இருக்கிற எல்லோரும் அமானிதங்களை சுமக்கிறோம். பிள்ளைகள் அமானிதங்களாக கொடுக்கப்பட்டவர்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் அமானிதமான ஒன்று. ஏதோ அல்லாஹ் கொடுத்து விட்டால் என்னுடைய மனம் போன போக்கில் நான் செலவு செய்வேன் என்று இஸ்லாம் உங்களுக்கு வரையறையை கொடுக்கவில்லை. எல்லாத்தையும் எண்ணி அல்லாஹ் கேள்வி கேட்பான். பிள்ளைய கொடுத்தன, அவனுக்கு கொடுக்கல, உனக்கு கொடுத்த என்ன செஞ்சேன்? பொருளாதாரத்தை அவனுக்கு கொடுக்கல, உனக்கு கொடுத்த என்ன செஞ்சேன்? எல்லாவற்றையும் அல்லாஹ் பட்டியல் போட்டு என்னிடத்தில் கேட்கிற நாள் மறுமை நாள். அமானிதங்களை சுமக்குகிறோம். இன்றைக்கு என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள் பாதுகாக்கப்படுகிறதா அல்லது பால்படுத்தப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், காலமெல்லாம் சுருங்கும் என்றார்கள். இன்றைக்கு காலத்தை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்பதான் ஹஜ் பெருநாள் தினத்தை அடைந்தது போன்று இருக்கிறது. முடிஞ்சு 10 நாள் ஆச்சு. சும்மாவுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். சில பேர் நம்ம எல்லாம் பேசிக்கிறோம், இப்பதான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்குது, காலேஜுக்கு போன மாதிரி இருக்குது, கல்யாணமாய் 2 பிள்ளை, எவ்வளவு வேகமா காலம் ஓடுது. ஓடத்தான் செய்யும். மறுமை நாளின் மிக நெருக்கத்தில் உள்ள அடையாளங்களை சிறு அடையாளம் அது. மக்களே நம்மளே பேசிக்கிறோமே, எவ்வளவு நாள் ஓடிடுச்சு, இப்பதான் ஜும்மாவுக்கு கிளீன் பண்ண, அதுக்குள்ள ஜும்மா, இப்பதான் கடையை தந்து, அதுக்குள்ள நைட்டு, எவ்வளவு வார்த்தைகள். நொடிகளில் முடிகிற ஒவ்வொரு வேலைகளையும் நாம் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் ஏதோ பேச்சுவார்த்தையோடு நிறுத்த வேண்டிய செய்திகள் அல்ல, என்னை மறுமைக்கு நெருக்கமாக்குகிற நிகழ்வுகள். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை புரட்டுகிறோம்,
சமூக வலைதளங்களை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பி பார்க்கிறோம். பார்க்கிற எல்லா பக்கங்களிலும் ஒவ்வொரு செய்திகளிலும் ஏதேனும் ஒரு செய்தி கொலை குறித்திருக்கிறதா இல்லையா, விபச்சாரம் குறித்து இருக்கிறதா இல்லையா, மது குறித்து இருக்கிறதா இல்லையா? இதுவெல்லாம் பெருகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுமைக்கான அடையாளமாக சொன்னார்கள். நடக்குதா இல்லையா? எடுத்து பாருங்கள். மது, விபச்சாரம், கொலை, கொள்ளை இதெல்லாம் இல்லைன்னா நியூஸ் பேப்பருக்காரனுக்கு வேலையே இல்லை. அரசியல் செய்தி எத்தனை நாளைக்கு மக்கள்கிட்ட விற்க முடியும்? இவ்வளவு செய்திகளை அள்ளி நம் கண்முன்னே கொடுக்கிறார்கள். பார்க்கிற போது ஏதோ அதை செய்தியாக கடந்து செல்கிறோமே தவிர இதுவெல்லாம் என்னை மறுமைக்கு நெருக்கமாக்கி வைக்கிற அமல்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எச்சரித்த அடையாளங்களில் ஒரு அடையாளம். யோசித்தோமா? அது குறித்து சிந்தித்தது உண்டால்? ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடையாளம் நம்ம ஊர்ல சொல்லவா வேணும்? சென்னை போன்ற பெருநகரங்களில் ஆடை குறித்த கலாச்சாரத்தை ஜும்மாவுடைய உரையில் பேச முடியாது. அப்படியான ஆடை கலாச்சாரம். ஆண்கள் யார் பெண்கள் யார் என்றே தெரியவில்லை. இந்த மாதம் கூட ஏதோ LGBT கூட ஒரு கூட்டம் கிளம்புது. என்னடான்னு பார்த்தா நாங்க ஆணாவும் இருப்போம் பெண்ணாவும் இருப்போம், ரெண்டுக்கு நடுவுலையும் இருப்போம். ஆடைகள்லாம் பார்க்கிற போது இவர்கள்லாம் மனித சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தானா என்ற கேள்வி எழுகிறது. சில பெண்களுடைய ஆடை குறித்தும் அப்படித்தான் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்த்தும் கடந்து செல்கிறோம். சில பேர் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாகவே ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று மனக்குமர்கள் கேள்விகளை கேட்டுக் கொள்கிறோம். இதுவெல்லாம் ஏதோ நிகழ்வுகள் அல்ல, மறுமைக்கான அடையாளங்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களில் இதுவும் மிக முக்கியமான ஒரு அடையாளம். தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது. இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்தில் வந்துவிட்ட ஒரு மிகப்பெரிய நோய் தெரிந்த ஆளுக்கு சலாம் சொல்றது. ஒரு 10 பேர் கூட்டமா நிப்போங்க, அங்க இருந்து வருவாரு, அப்துல்லா பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் போவாரு. ஏன் கூட்டத்தில் நிக்கிற எல்லாம் முஸ்லீம் தானே, கூட்டத்துக்கு பொதுவா சலாம் சொல்ல வேண்டியது தானே? சொல்ல மாட்டாரு. இவரை பார்த்த மாதிரியே இருக்கும். பள்ளிக்கு தொழுகெல்லாம் வருவாரு. ஆனா இவருக்கு நம்ம சலாம் சொல்லணுமான்னு யோசனையிலே கடந்து போவார். இருக்குதா? ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் இருக்கிற மிகப்பெரிய நோய் தெரிந்தவர்களுக்கு சலாம் சொல்வது. அவர் யாருன்னே தெரியாது, நம்ம எப்படி சலாம் சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃப்ஸு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள். சலாம் சொல்லப்பட்டால் அவருக்கான கடமை என்ன? சொல்லப்பட்ட சலாத்திற்கு ரத்து சலாம், பதிலளிப்பது கடமையாக இருக்கிறது. சலாத்துக்கு பதில் சொல்லணும்னா கடமையை அவர் தவற விட்டுட்டாரு. இப்ப யோசித்து பாருங்கள். இன்னும் இது குறித்த ஏராளமான சிறு அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒருவர் பேச்சை தொழிலாக்கி பொருள் திரட்டுவார். அதே போன்று நெருக்கமான கடை வீதிகள் ஏற்படும், குடிசைகள்லாம் கோபுரங்களாக மாறும், ஏராளம் உண்டு. அவ்வளவு நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதுவெல்லாம் ஏதோ ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று கடந்து செல்லாதீர்கள். நிலநடுக்கங்கள் அதிகமாகும், குழப்பங்கள் பெருகும். இன்றைக்கு அதுவெல்லாம் சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இப்போது நான் வாசித்து காண்பித்த, உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து தற்போது வரைக்கும் சொன்ன எல்லா அடையாளங்களும் சமகாலங்களில் நிகழ்ந்து முடிந்தவை, நாளுக்கு நாள் அதிகரிப்பவை. இவ்வளவு நிகழ்வு நடக்குத, இதுவெல்லாம் நமக்கு சொல்ல வருகிற பாடமும் படிப்பினையும் என்ன என்று ஏன் யோசிப்பதில்லை? ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவில் கேட்கிற உபதேசங்கள் எனக்கு பயனளிக்கிறதா? நானாக திருமறை வசனங்களை படிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு பஞ்சம் இல்லை. எந்த குரூப்பை திறந்தாலும் இஸ்லாமிய குழுமங்களில் ஒவ்வொரு நாளும் சில திருமறை வசனங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில இருந்துச்சு வாட்ஸ்அப்பை பார்த்தாலே அத்தனை குரூப்ல குர்ஆன் வசனமா இருக்குது. 10 பேர் ஸ்டேட்டஸ்ல அதே குர்ஆன் வசனம் பறக்குது. இன்ஸ்டாகிராம் போனாலும் அதே குர்ஆன் வசனங்கள், பேஸ்புக் போனாலும் அதே குர்ஆன் வசனங்கள். இவ்வளவு சந்தோஷம். பரவாயில்ல, குர்ஆன் வசனங்கள் இவ்வளவு மக்களிடத்தில் சென்றடைந்திருக்கிறது, செயல்பாட்டில் இல்லையே. ஏன் இதை யோசிக்க மாட்டேங்கிறோம்? நான் குர்ஆன்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டா நான் அதை நம்பிக்கையை கொண்டு விட்டேன், அதை செயல்படுத்தி விட்டேன் என்று ஆகிவிடுமா? ஏன் நம்முடைய நிலை மாற மாட்டேங்குது? அல்லாஹ்வுடைய திருமறையினுடைய மற்றும் ஒரு வசனம்,
இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌனின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை மாற்றவே மாட்டான் எதுவரைக்கும் அவர்களுக்கு சில அவகாசம் உண்டு. அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். கொஞ்ச நாள் கேப் இருக்கு, கொஞ்சம் காலக்கெடு இருக்கிறது, கொஞ்ச நாள் மாறுறானு பார்ப்போம், கொஞ்சம் கேப் கொடுப்போமே. 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கேப் கொடுப்போமே. 40, இன்னும் கொஞ்சம் 50, 60 ஆகுது, இன்றும் மாற்றம் இல்லை பலரிடத்தில். யோசித்து பாருங்கள், நான் மரணிக்க போகிற நேரங்கள், நாட்கள், உலகம் அழிய போகிற நேரங்களும் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் எப்போதும் கொண்டு வருவான் என்ற அச்சத்தோடும் மறுமை குறித்த சிந்தனையோடும் என்னுடைய வாழ்க்கை நகரும் என்றால் நான் நாளை மறுமையில் வெற்றி பெற்றவன் என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மறுமைக்காகவே பயணிப்போம். மறுமைக்கான அமல்களை தற்போதே சேகரிக்க ஆரம்பிப்போம். அல்லாவிடத்தில் மாற்றத்திற்கான பிரார்த்தனைகளை முன்வைப்போம். அல்லாஹ் அனைவருக்கும் மாற்றத்தை தருவதற்கு போதுமானவன். வாஹிர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை ஒரு 2 வசனங்களில் சொல்லி முடிக்கிறான். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குமான காரணமே இந்த 2 வசனங்களில் உள்ளடக்கப்படுகிறது. முதல் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அல் ஜின் என்கின்ற அத்தியாயத்தில், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் படைக்கவில்லை. மற்றும் ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். அல் முல்க் என்கின்ற அத்தியாயத்தில் 2வது வசனம், பல முறை நமக்கு சொல்லப்பட்டு நம்முடைய உள்ளத்தில் பரிச்சயமாக இருக்கிற வசனம். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, மனிதர்களை படைத்து அவர்களுக்கு வாழ்க்கையும் அவர்களுக்கு மரணத்தையும் தந்திருப்பதற்கான காரணம் அவர்களில் யார் சிறந்தவர்கள், உங்களில் சிறந்தவர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை. 2 காரணத்தை அல்லாஹ் முன்வைக்கிறான். ஒண்ணு, என்ன வணங்கணும், வணங்குவதில் உங்களில் யார் பெஸ்ட், இதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த 2 வசனத்தையும் நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்க வழிபாடுகளில் குறை வைக்க மாட்டோம். இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் நாளுக்கு நாள் குறை ஏற்படும். அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவோம், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்ற ஏகத்துவ கலிமாவை ஒவ்வொருவரும் முடிந்திருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒவ்வொரு நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் கடமையான தொழுகைகளில் 17 முறை இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஓதுகிறோம். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னை மட்டும்தான் வணங்குவோம், உன்னிடத்தில் தான் பாதுகாப்பு தேடுவோம், அல்லாஹ்வைத்தான் முதன்மைப்படுத்துகிறோம். தொழாத நபர்கள், மற்ற அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை செய்யாதவர்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று 1000 முறை இல்லை 1,00,000 முறை அவர்கள் தனியாக அமர்ந்து சொன்னாலும் கூட அல்லாஹ்வை வணங்கியதாக நம்பிக்கை இருக்குது உள்ளத்துல, செயல்பாட்டுல இல்லை. அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் நான் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அதனால அல்லாஹ்வுடைய தரஜா கூடிட போகுதா? இல்ல நான் அல்லாஹ்வை நம்பலன்னு போயிட்டேன், அதனால அல்லாஹ்வுடைய தரஜா குறைஞ்சிட போகுதா? இதில் எதுவும் அல்லாஹ்விற்கு ஏற்பட போவதில்லை. அல்லாஹ் அல்லாஹ் தான். அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு ஒருவர் தடமுரண்டு செல்வதால் அவர்தான் நஷ்டத்தை சந்திப்பார் மறுமை நாளிலே. உலகத்தில் அப்படியே ரம்மியமா இருக்கும், ஏதோ பேர் தாங்கி இஸ்லாமியர்களாக இந்த உலகத்தில் வலம் வரக்கூடிய எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம். வாழும்போது அவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை, ஏகத்துவத்தில் இருப்பவர் அவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறார். காரணம் அல்லாஹ் வைத்திருக்கிற செட்டப். அதுதான் கவனிக்க வேண்டிய அம்சம். என்னன்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஏற்றிருக்கிற நான் ஏன் என்னுடைய வாழ்க்கை செயல்பாடுகளில் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறேன்? ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒருவரத்தில் நான் பணி செய்கிறேன்,
அவர்தான் என்னுடைய முதலாளி என்று ஒரு 10 நபர்களிடத்தில் அறிமுகம் செய்கிறேன். திடீர்னு நான் வேலைக்கே போகல. 2 நாள் கேள்வி கேட்பாரு, 3 நாள் கேள்வி கேட்பாரு. வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப அவர் முதலாளி, நான் தொழிலாளி என்கின்ற பந்தம் உடைகிறது. இதுக்கப்புறம் அவர் தான் எனக்கு ஓனர் நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். அவர் தான் தொழிலாளின்னு அவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. கோவப்பட்டுருவாரு. சொன்னதை செய்யல, நீ எப்படா தொழிலாளி ஆவன்? உனக்கு எப்படி நான் காசு தர முடியும்? பல கேள்விகள் எழும். படைத்த ரப்போடு இந்த சின்ன சிற்றறிவு கெட்ட ஒரு உதாரணத்தை ஒப்பிட்டு பாருங்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை இல்லை என்று சொல்வதால் அங்கு வெளிப்படுமா, அல்லது என்னுடைய செயல்பாடுகளை செய்வதன் மூலம் வெளிப்படுமா? வார்த்தைக்கும் செயல்பாடுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லாஹ் எதிர்பார்ப்பது வார்த்தையும் செயல்பாட்டையும் சேர்த்துத்தான். அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்கின்ற கலிமாவை மொழிவது ஈமானின் ஒரு அம்சம், இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையும் கூட. ரெண்டும் சேர்ந்தால்தான் என்னுடைய மறுமை வெற்றி சிறக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வணக்க வழிபாடுகள், நான் செய்கிற இன்ன பிற அமல்கள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு காட்டி தந்த அடிப்படையிலும் மறுமையில் நான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த உதாரணங்களை எல்லாம் புரிந்து அல்லாஹ் படைக்கப்பட்டதற்கான, அல்லாஹ் நம்மை படைத்ததற்கான நோக்கமே அவனை வணங்குவதும் வழிபடுவதும் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் சில ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னை மட்டும்தான் வணங்குவோம் என்று அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் நினைத்து பார்த்து இருக்கிற குறைவான காலகட்டங்களில் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபட்டு மரணிக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.